far we have seen mean, median, mode. This class we will see geometric mean. Geometric mean is defined as the nth root of product of n numbers. That is, for a set of numbers x1, x2, etc. xn, geometric mean equal to nth root of product of n numbers. So this is the definition of geometric mean. In geometric mean we have three series: individual, discrete, continuous. For individual series, geometric mean equal to anti-log of summation log x divided by n. For discrete series, geometric mean equal to anti-log of summation f into log x by summation f. For continuous series, geometric mean equal to anti-log of summation f into log m divided by summation f, where m is the mid-value of the class interval. I repeat once again. For individual series, geometric mean equal to anti-log of summation log x by n. For discrete series, geometric mean equal to anti-log of summation f into log x by summation f. For continuous series, geometric mean equal to anti-log of summation f into log m by summation f, where m is the mid-value of the class interval. First problem, individual series problem. Find the geometric mean of the following data. Data are 2, 8, 32, 36, 6. So, கொடுத்திருக்கிற இந்த டேட்டாக்கு நம்ம geometric mean calculate பண்ணணும். So, கொடுத்திருக்கிற டேட்டாவை நாம first x ன்னு consider பண்ணிக்கலாம். So, x value 2, 8, 32, 36, 6. Second column, geometric mean formula என்னன்னா individual seriesல anti-log of summation log x by n. அப்ப நமக்கு log x ஓட total வேணும். So, second column நம்ம log x calculate பண்ணணும். log x எப்படி calculate பண்ணணும்னா scientific calculatorல எடுத்துட்டு first digits fix பண்ணணும். டெசிமலுக்கு அப்புறம் 4 points வர மாதிரி fix பண்ணிக்கணும். அதை எப்படி fix பண்ணணும்னா calculatorல இந்த mode button இருக்கு இல்லையா, அதை நீங்க press பண்ணிட்டே வந்தீங்கன்னா fixன்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அது கீழே நம்பர் 1 காட்டுது. 1 press பண்ணீங்கன்னா 0 to 9 வரைக்கும் எவ்வளோ டிஜிட்ஸ் டெசிமலுக்கு அப்புறம் ஃபிக்ஸ் பண்ணணும்னு கேட்குது. நம்ம 4 அப்படின்னு கொடுத்தோம்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக கேல்குலேட்டரில் டெசிமலுக்கு அப்புறமா 4 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கேல்குலேட்டரை ரவுண்ட் ஆஃப் பண்ணி கொடுத்துக்கும். அதனால் எப்போவுமே கேல்குலேட்டரில் நீங்கள் இதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறமா நம்ம ஒரு வேல்யூவாக என்ட்ரு பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு log 2. ஸோ log 2 ப்ரெஸ் பண்ணோன்னா இதோட வேல்யூ 0.3010. Next value log 8. Log 8 value 0.9031. Next value log 32 1.5051. Next value log 36 1.5563. Next value log 6 0.7782. இந்த மாதிரி நம்ம ஒரு வேல்யூவையும் log ப்ரெஸ் பண்ணி என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை கொடுத்து ஈக்குவல் டு கொடுத்தோம்னா அதோட வேல்யூ கிடைச்சிடும். நெக்ஸ்ட் நம்ம இந்த வேல்யூ எல்லாத்தையும் டோட்டல் போடணும். log x எல்லாம் டோட்டல் கால்குலேட் பண்ணோம்னா நம்மளோட வேல்யூ 5.0437. ஸோ டோட்டல் போட்டுட்டோம். டேபிளோட பார்ட் ஓவர். நெக்ஸ்ட் ஃபார்முலா பார்ட். Geometric mean equal to formula anti-log of summation log x by n
இங்கே n வேல்யூ வந்து 5. ஸோ ஆன்டி லாக் ஆஃப் log x total 5.0437 divided by 5. ரெண்டையும் டிவைட் பண்ணோம்னா நம்ம வேல்யூ 0.2017. இதுக்கு ஆன்டி லாக் எடுக்கணும். ஸோ ஆன்டி லாக் எப்படி எடுக்கணும் அப்படின்னா ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி லாக் ப்ரெஸ் பண்ணிக்கணும். ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி லாக் ப்ரெஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா இந்த வேல்யூவை என்டர் பண்ணணும். 0.2017. ஸோ அவர் வேல்யூ இஸ் 1.5911. ஸோ நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ டேபிள் பார்ட் ஓவர் ஆனதும் இதான் என்னோட ஃபார்முலா. ஆன்டி லாக் ஆஃப் சம்மேஷன் log x by n. log x total 5.0437. n value is 5. டிவைட் பண்ணோம்னா 0.2017. இதுக்கு ஆன்டி லாக் எப்படி எடுக்கணும்னா ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு லாக் ப்ரெஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த வேல்யூவை என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிங்கன்னா நமக்கு ஜியோமெட்ரிக் மீன் வேல்யூ 1.5911 கிடைக்கும். ஸோ இதுதான் ஜியோமெட்ரிக் மீனோட வேல்யூ. செகண்ட் ப்ராப்ளம், discrete series. Compute geometric mean for the following data. Data value is x value 10, 20, 25, 40, 50. Frequency value is 20, 30, 15, 15, 5. So இந்த டேட்டாக்கு geometric mean calculate பண்ணணும். x value 10, 20, 25, 40, 50. Frequency value 20, 30, 50, 15, 5. So first table form பண்ணணும். First column x 10, 20, 25, 40, 50. Second column frequency f 20, 30, 50, 15, 5. Third column log x. Last problem மாதிரி தான் log value calculate பண்ணணும். log 10. log 10 value பார்த்தீங்கன்னா 1.0000. log 20 1.3010. log 25 1.3979. log 40 1.6021. log 50 1.6990. இந்த மாதிரி தான் log value calculate பண்ணணும். log 10 value 1.0000. log 20 1.3010. log 25 1.3979. log 40 1.6021. log 50 1.6990. next multiply பண்ணணும். second column-யும் third column-யும் multiply பண்ணணும். f into log x. ஸோ இந்த ரெண்டு காலமையும் மல்டிப்ளை பண்ணோம்னா அதாவது 20 into 1.0000. ஸோ 20.0000. next 30 into 1.3010. that is 39.0300. next 50 into 1.3979. so that value is 69.8950. next 15 into 1.6021. multiply பண்ணோம்னா நம்ம value 24.0315. next 5 into 1.6990. multiply பண்ணோம்னா 8.4950. இந்த மாதிரி தான் செகண்ட் காலமையும் தேர்ட் காலமையும் மல்டிப்ளை பண்ணி வேல்யூ தான் f into log x வேல்யூ. இதுக்கு டோட்டல் அதாவது இந்த டேபிளில் ரெண்டு காலமுக்கு டோட்டல் கால்குலேட் பண்ணணும். ஒன்று செகண்ட் காலம், இன்னொன்று ஃபோர்த்து காலம். ஸோ செகண்ட் காலமோட டோட்டல் 120, ஃபோர்த்து காலமோட டோட்டல் 161.4515. ஸோ டேபிள் பார்ட் ஃபினிஷ். நெக்ஸ்ட்டு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ஜியோமெட்ரிக் மீன் ஃபார்முலா என்ன? ஆன்டி லாக் ஆஃப் சமேஷன் f into log x by
summation f இதான் நம்ம ஃபார்முலா. So geometric mean equal to anti-log of summation f into log x total 161.4515, frequency total 120. இது ரெண்டையும் டிவைட் பண்ணோம்னா நம்மளோட வேல்யூ 1.3454. இதுக்கு ஆன்டி லாக் எடுக்கணும். லாஸ்ட் ப்ராப்ளம்ல சொன்ன மாதிரி தான் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி லாக் ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த வேல்யூக்கு ஆன்டி லாக் வேல்யூ கிடைக்கும். ஸோ நம்ம வேல்யூ 22.1528. இதுதான் இந்த ப்ராப்ளமோட ஜியோமெட்ரிக் மீன் வேல்யூ. Third problem, continuous series. Compute geometric mean for the following data. Data is class interval 0 to 10, 10 to 20, 20 to 30, 30 to 40, 40 to 50. Frequency 5, 7, 15, 25, 8. So continuous series problem. அதனால class interval frequency இருக்கு. So first column class interval 0 to 10, 10 to 20, 20 to 30, 30 to 40, 40 to 50. Second column frequency 5, 7, 15, 25, 8. Third column mid value வைங்க m1 கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ மிட் வேல்யூ வந்து 0 to 10. ஸோ இதோட மிட் வேல்யூ 5, 15, 25, 35, 45. இந்த மிட் வேல்யூக்கு தான் log வேல்யூ கால்குலேட் பண்ணணும். log m. ஸோ log m வேல்யூ 0.log 5 0.6990, log 15 1.1761, log 25 1.3979, log 35 1.5441, log 45 1.6532. ஸோ log m வேல்யூ கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ ஃப்ரீக்வன்சியோட இந்த log m வேல்யூவை மல்டிப்ளை பண்ணலாம். f into log m. ஸோ மல்டிப்ளை பண்ணோம்னா 3 frequency value log m value மல்டிப்ளை பண்ணுறோம். 5 into 0.6990, 3.4950, 7 into 1.1761, 8.2327, 15 into 1.3979, 20.9685, 25 into 1.5441, 38.6025, 8 into 1.6532, 13.2256. இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணணும் ஃப்ரீக்வன்சியையும் log m வேல்யூவையும். ஸோ இதுக்கு டோட்டல் போட்டோம்னா 84.5243. frequency total 60. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு டேபிள் ஃபார்ம் பண்ணிக்கணும். ஃபஸ்ட் காலம் கிளாஸ் இன்டர்வல், செகண்ட் காலம் ஃப்ரீக்வன்சி, தேர்ட் காலம் மிட் வேல்யூ m, கிளாஸ் இன்டர்வல். இந்த ரெண்டு லிமிட்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணோன்னா நமக்கு மீடியம் வேல்யூ கிடைக்கும். இந்த மீடியம் வேல்யூக்கு log கால்குலேட் பண்ணணும். ஃப்ரீக்வன்சியும் log m மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். இந்த காலமுக்கு டோட்டல், ஃப்ரீக்வன்சி காலமுக்கும் டோட்டல். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரிப் பண்ணணும். ஆன்டி லாக் ஆஃப் summation f log m by summation f. So anti-log of f into log m total 84.5243 divided by frequency total 60. divide பண்ணோம்னா நம்ம வேல்யூ 1.4087. இதுக்கு anti-log எடுத்தோம்னா 25.6294.
ஸோ கண்டினியூஸ் சீரிஸ் ப்ராப்ளம். இந்த f இன்ட்டு log m டோட்டல் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஃப்ரீக்வன்சியோட டோட்டல் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ரெண்டையும் டிவைட் பண்ணி ஆன்டி லாக் எடுத்தோன்னா நமக்கு ஜியோமெட்ரிக் மீனோட வேல்யூ கிடைக்கும். சொல்லுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.